ஜெயா, கூட்டு குடும்பம் தற்காலத்தில் அழிந்து வருகிறது. ஏன்? உன்னோட விளக்கம் ஏதாவது கொடு. சொல்கிறேன். கூட்டு குடும்பம் வந்து ஏன் இந்த காலத்தில் அழிந்து வருதுன்னா, எல்லாரும் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ மாமியார் மாமனார் கூட இருந்தால் நான் நினைக்கிற மாதிரி என்னால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ண முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது, யாருக்கிட்டையும் அவங்க பர்மிஷன்லாம் கேட்க விரும்பலை. சொந்தமாக கார் வாங்கணும், அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ மருமகள்களும் சும்மா இல்லை, மகனுக்கு ஈக்குவலாக மருமகளும் சம்பாதிக்கிறதுனால அவங்களோட வருமானங்கள் அதிகம் இருக்கும்போது காரு, ஏசி, பங்களா, வீடு தனியாக அந்த மாதிரி இருக்கணுன்றதுனால இந்த கூட்டு குடும்பத்தில் மாமனார் மாமியார் எல்லாரும் அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு இடத்த விட்டுட்டு இவங்க ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி ஃப்ரீ பேர்டு மாதிரி பறக்க ஆசைப்படுதோ இவங்களும் ஃப்ரீயாக பேர்டு மாதிரி பறக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்று நினைப்பதில்லை. தனி குடும்பத்தை அதிகமாக விரும்ப காரணம் ஃப்ரீயாக இருக்கணும், யார்கிட்ட நம்ம பர்மிஷன் முதல்ல கேட்கக்கூடாது, தான் என்று நினைப்பதால் தான் தனி குடும்பம் அதிகரித்து கூட்டு குடும்பம் அழிந்து வருகிறது. இது எல்லாமே நம்ம அம்மா நம்ம அப்பா நினைத்தால் அந்த மாதிரி எண்ணங்கள் தவிர்க்கப்படும். தயவு செஞ்சு அந்த மாதிரி எண்ணங்களை தவிர்த்து நம்ம கூட்டு குடும்பத்தில் வாழலான்னு நினச்சி வரும் மருமகளும் சரி மாமியாரும் சரி அனுசரித்து போனால் கண்டிப்பாக கூட்டு குடும்பம் இன்னும் அதிகரிக்கும். ஓகே.